ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருக்கிறதே ஒரு பெரிய எய்மா வச்சுக்கணும் லைஃப்ல. தட்ஸ் வாட் ஐ டூ. ஆல்வேஸ் டெல் திஸ். இந்த மகிழ்ச்சியா இருக்கு நம்ம நினைச்சாதான் இன்டென்ஷன் இஸ் த ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஸோ மகிழ்ச்சியா இருக்கு நினைக்கும் போது நம்ம எல்லாம் மகிழ்ச்சி வரும். நெகட்டிவ் வரும்போது அது பாசிட்டிவாக மாற்றும். பாசிட்டிவ்ல நோ ப்ராப்ளம். மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டச் ஹீலிங் தெரப்பி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம், டச் ஹீலிங் பிராணாயம். அது என்னன்னு பார்த்தா வெறும் டச் ஹீலிங்லே நம்ம பிராணாயம் பண்ணிட்டு நம்ம உடம்பு சரி பண்ணலாம். ஹெல்த் இஷ்யூஸ் டாப் டு டவுன் ஒன்றா பார்ப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் வேஸ் இருக்குது நம்ம உடம்பு ஹீல் பண்ணுறது. எப்படி லைஃப்பில் ஒரு விஷயத்துக்கு பல வழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, நம்ம ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் இருக்கும், ஃபுட். அந்த ஃபுட்டில் விட்டமின்ஸ்னு வச்சுங்க, விட்டமின் ஏ, விட்டமின் ஏல் நிறைய இருக்குது. ஒரு ஒரு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு ஜாபில் பல வழி இருக்குது. ஆஃபீஸ் எடுத்திங்கன்னா ஆஃபீஸ், அதில் பல வேரியேஷன்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ வி டூ த ஆக்ஷன்ஸ் இன் அவர் லைஃப் டிஃப்ரெண்ட் வேஸ். வேரியேஷன்ஸ் மேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங், அதெல்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி யோகாலையும் பல வழி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஐ எம் பிளெஸ்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்வேஸ் டெல் காட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ டச்சிங் தெரியாமல் இன்றைக்கி ஹெடேக், சப்போஸ் ஹெடேக் இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புல எல்லாம் என்ன பவர் இருக்குது அதை பற்றி ப்ரீஃபாக சொல்லிவிட்டு ஹவு இட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு சிஸ்டம் ஃபங்க்ஷன் மெட்டபாலிசம் இல்லையா, வந்து வேர் மைண்ட் ஃப்ளோஸ், மனசு எங்கே போதோ அங்கே சி ஃப்ளோ ஆகும். சீன்னு எனர்ஜி. வேர் எனர்ஜி ஃப்ளோஸ் த பிராணா ஃப்ளோஸ். பிராணா வந்து எசன்ஸ் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ் இல்லை, பஞ்சபூத சக்தியில் எசன்ஸ். அது நம்ம தனியாக பிரிக்க முடியாது. நம்ம காற்றுல இருக்குது, அந்த காற்றுல அந்த பஞ்சபூத சக்தி இருக்குது. அதை நம்ம இது பண்ணுறது தான் பிராணா. பிராணா வந்து எசன்ஸ் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். எனர்ஜின்னுவாங்க, ஆத்மா, உயிர் மூச்சு. ஜாப்பனீஸ் வந்து ரேக்கின்னுவாங்க, தாய்ச்சி, சைனீஸில் சீன்னுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த சி ஃப்ளோஸ், டச் தெரப்பி அந்த மாதிரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே டச் பண்ணும்போது வேர் யூ டச் தி மைண்ட் ஃப்ளோஸ், ஆப்வியஸ்லி சப்கான்ஷியஸ் யூஆர் அவேர் தட் யூஆர் டச்சிங். உள்ள சிக்னல் போயிட்டு அங்கே மைண்ட் போகும். மைண்ட் போனதும் அங்கே சி ஃப்ளோ, எனர்ஜி, அங்கே பிராணா ஆஃப்கோர்ஸ் பிளட் ஃப்ளோ. இந்த சி எல்லாமே பிளட்டில் தானே இருக்குது. ஸோ வேர் இட் ஃப்ளோஸ் அந்த அட்டென்ஷன். எப்படி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் ஃபோக்கஸ் போகும்போது அங்கே ஆக்ஷனில் தான் அதுக்கு அதே மாதிரி நம்ம டோட்டல் சிஸ்டம் கோஸ். எக்ஸாம்பிள் டிரைவிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ டிரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சப்கான்ஷியஸ்லி யூர் டிரைவிங். சிக்னல் போயிட்டு தான் நம்ம ஆக்ஷன், நாட் தட் வெறும் பாடியை அது இஷ்டத்து பண்ணுறதில்ல. அதான் மைண்ட் டஸ், பாடி ஒபேஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த டச் தெரப்பியில் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம டச் பண்ணி பண்ணும்போது அட்டென்ஷன், அது டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சரி, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் சொன்னால் தான் நம்ம அதை பற்றி புரிஞ்சு செய்யும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும். என்னன்னு தெரியாமல் சும்மா டச் பண்ணி பண்ணால் ஏதாவது. ஸோ டச் பண்ணும்போது வேர் மைண்ட் ஃப்ளோஸ், வேர் யூ டச் மைண்ட் ஃப்ளோஸ், தென் சி ஃப்ளோஸ், எனர்ஜி ஃப்ளோஸ், பிராணா ஃப்ளோஸ். ஆப்வியஸ்லி ஹீலிங் பவர் இஸ் த பிராணா. உடம்புல மெட்டபாலிசம் பிராணசக்தி தான். அந்த பிராணசக்தி கரெக்டாக இருக்கும்போது எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எப்படி ப்ராக்டிஸ் மெத்தட் பார்ப்போம். This is called one of the mudras, Swarsha Mudra, where energy flows through this. Energy comes in, energy flows through. அதனால நம்ம வந்து இதை எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம், ஹேண்ட் ஷேக்கிங்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம். We don't shake like this because energy comes in, energy goes out. We exchange, share, அந்த மாதிரி. ஸோ இந்த முத்ரா எடுத்துக்கிறோம். திஸ் நார்மலி டன் இன் டச் தெரப்பியில் செல்ஃப் டச் ஹீலிங்கில் பண்ணுவாங்க, ரேக்கியில் பண்ணுவோம். ஐம் ஆல்சோ ரேக்கி ஹீலர் அண்ட் சொல்கிறது சந்தோஷப்படுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட். நம்ம வெறும் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃப்ளோஸ், பட் வால்யூம் ஆஃப் ஏர் நார்மல். வி டோன்ட் சப்ளை மோர் வால்யூம். ஸோ எப்படி இப்போ நம்ம ஒரு இன்க்ரீஸ் வால்யூம், ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் தி எசன்ஸ். கரெக்ட். ஸோ இப்படி டச் பண்ணிட்டு நிமிந்து உட்காந்துங்க. முடியாதவங்க சேரில் லெக்ஸ் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி மேலே உட்காந்துக்கலாம், ஆர் தரையில் உட்காந்துக்கலாம். ஜஸ்ட் ஃபார் வீடியோ ஷேக்காக நான் ஃபெசிலிட்டி எல்லாத்தினாலும் இங்கே உட்காந்து பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வச்சுட்டு இந்த மாதிரி இதுல மெயின் வந்து 5 fingers ஒன்றா இருக்கணும். ஸோ தட் இட் ஷோஸ் 5 elements are together. வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பிரீத் இன், பிரீத் அவுட்.
ஒரு 3 டைம்ஸ் நார்மல் ப்ரீத் டீப்பாக பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்ஹேல் எக்ஸேல். அடுத்தது இன்ஹேல் இது ஃபிசிக்கல் லெவலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். டீப் ப்ரீதிங், ப்ரீத் அவுட். ஆப்வியஸ்லி யுவர் கான்ஷியஸ் இருக்கும், ஃபோக்கஸிங் வச்சுக்கணும். டிஃபால்ட் இருக்கும், பட் ஸ்டில் யூ அவேர் தட் யுவர் ஃபோக்கஸிங். ஒரு டைவர்ஷன் வந்தால் நோ ப்ராப்ளம், கீப் கோயிங். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதே இன்ஹேல் ஹம்மிங். ஸோ வென் யூ ஹம் வாட் ஹேப்பன்ஸ், அந்த எக்ஸலேஷன் டைம் லாங்கர் ஆகும். அதாவது நார்மல் எக்ஸேலோட லாங்கராக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். நார்மல் ப்ரீதிங்கில் லாங்கர் ஆகும், டீப் ப்ரீதிங்கில் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ லாங்கர் ஆகும்போது ஏர் இஸ் இன்சைட் த பாடி ஃபார் லாங்கர் டைம். அப்போது நம்ம சிஸ்டத்துக்கு பிராணா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்குது. எப்படி ஒரு இந்த செஸ்ட் ஒரு 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 சின்ன இப்போ ஷேர் பண்ணதே ஒரு 1 minute பண்ணால் எப்படி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த மேக்ஸிமம் மினிமம் லாஜிக்கல் டைம், அந்த டைம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஹம் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் ப்ரீத் இன். இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த இடத்துல இது ஒன் ஆஃப் த மெயின் வர்மாஸ் இருக்குது ஹெட்டில், அங்கே வச்சுக்கோ. அந்த வர்ம பாயிண்டில் வச்சுட்டு ப்ரீத் இன். இதே மாதிரி யூ ஷுட் டூ மினிமம் 5 times ஈச் சைட். வீடியோ ஷார்ட்டாக பண்ணும், 5 times பண்ணுங்க. பண்ணும்போது என்ஜாய் லவ்விங்லி. ஜஸ்ட் உடம்பு கொடுக்குற கிஃப்ட். உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா வச்சுக்க முடியும் இல்லையா? பாடி இஸ் த ஆரிஜின், சிஸ்டம் இஸ் த ஆரிஜின். இந்த மாதிரி 5 times பண்ணும். செகண்ட் ஸ்டேஜ் ரெண்டும் சேர்த்து பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஹேண்ட் பொசிஷன் பண்ணும்போது லங்ஸ் ஓப்பன் ஆகும், ஏர் ஃபில்லிங்லாம் வரும்போது ஆர்ம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருப்போம் இல்லையா? தட்ஸ் வை கோவிலாம் போனால் அப்படி தலை மேலே தூக்கும்போது நம்ம இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ ஏர் ஃப்ளோஸ் வெரெவர் ஸ்பேஸ் இஸ் தேர், ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரீலி. அது மாதிரி சைடு வச்சு பண்ணும்போது இந்த எல்போ இப்படி வச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று லாட் ஆஃப் நர்வ் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ ஃபோக்கஸ் போத் தி சைட்ஸ். ஒரு 5 to 10 times பண்ணலாம். பண்ணும்போது ஜஸ்ட் என்ஜாய் டூயிங் இட். இந்த பெயின்க்கெல்லாம் போதுன்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் டூ தி திங், ரிசல்ட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. அதே மாதிரி பாருங்கள், அந்த ஹம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். நம்ம உடம்புல 2 பிரெயின், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் இஸ் பேலன்ஸ்டு. டெஃபினட்டாக பண்ணி தலைவலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா தலைவலி வராமல் இருக்கு. ஸோ நான் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வி ஷேர் இட் இன் ஸ்டூடெண்ட். ஸோ கிளாட் டு ஷேர். நீங்கள் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஹம்மிங், டச் ஹீலிங் பிராணாயம் இதில் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இன்னொரு பிராணாயம் அடுத்த இதில் பார்ப்போம். ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கு அதே மாதிரி தெர் இஸ் எ கனெக்ஷன் பிட்வீன் அவுட்டர் பாடி அண்ட் இன்னர் பாடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் கனெக்ஷன்ஸ், பாம்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அதான் மெயின் சீக்ரெட். எங்கே நம்ம மனசு இருக்கோ, எங்கே டச் பண்ணுறோமோ மனசு போவோம், மனசு போகிறது சீ போகும், சீ போகிறதுல பிராணா போகும். இது நீங்கள் மைண்டில் வச்சு பண்ணுங்கள். அந்த ஹீலிங் பவர் ஆட்டோமேட்டிக். ஏன்னா எனி பெயின் இண்டிகேட்ஸ் லேக் ஆஃப் பிராணா, லேக் ஆஃப் எனர்ஜி இஸ் த ஆரிஜின். அங்கே எதுவும் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அதை நம்ம எனர்ஜி சென்ட் பண்ணிட்டா போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுட்டு, எக்ஸசைஸ் அதெல்லாம் இது சிம்பிள் வே ப்ராக்டிஸ் பண்ணாலும் சொல்லுங்கள். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஸோ மச்.